தனித்து களம் இறக்கி போட்டி போடணுங்கிற எண்ணத்துல தான் நாங்க இருக்கிறோம். கூட்டணிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கும் ஏற்கனவே ஆண்ட ஆட்சியாளர்களுக்கெல்லாம் தகுந்த முறையில தகுந்த பதிலடியை நாடார்கள் கண்டிப்பா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் காமிப்பாங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலையும் ஆலங்குளம் தொகுதியில அரிநடார் கண்டிப்பா போட்டியிடுவேன். ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து வந்துதான் இங்க மாவட்ட ஆட்சியர் இடத்துல மனு கொடுக்க வந்திருக்கிறோம். அது நாடார்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய எந்த இடத்துல ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு நான் சட்டமன்றத்துல குரல் கொடுப்பேன். எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களும் அஜித்குமாரோட குடும்பத்துக்கு நேரில் போயிட்டு ஒரு ஆறுதல் தெரிவிக்கல. ஆதங்கமும் வேதனையும் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்துக்கு இருக்குங்க. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டும் நாங்க நாடார்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பகுதிகளில் நாடார் வேட்பாளர்களை தனித்து களம் இறக்கி போட்டி போடணுங்கிற எண்ணத்துல தான் நாங்க இருக்கிறோம். கூட்டணிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. நாடார்களோட வாக்கு வங்கி என்ன, நாடார்களோட பலம் என்னங்கிறத ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கும் ஏற்கனவே ஆண்ட ஆட்சியாளர்களுக்கெல்லாம் தகுந்த முறையில தகுந்த பதிலடியை நாடார்கள் கண்டிப்பா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் காமிப்பாங்க. ஏற்கனவே ஆலங்குளம் தேர்தலை பொறுத்த மட்டும் ஆலங்குளம் தொகுதியை பொறுத்த மட்டும் 2021 கள நிலவரம் என்னங்கிறதெல்லாம் இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு தகுந்த பாடத்தை அப்போதைய தொகுதி மக்கள் எல்லாருமே கொடுத்திருக்காங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலையும் ஆலங்குளம் தொகுதியில அரிநடார் கண்டிப்பா போட்டியிடுவேன். தொகுதி மக்கள் புரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே வாக்களிச்ச சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்கு என்னெல்லாம் வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறாரு, எவ்வளவு தொகுதி பிரச்சனைகள் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு பாருங்க. ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து வந்துதான் இங்க மாவட்ட ஆட்சியர் இடத்துல மனு கொடுக்க வந்திருக்கிறோம். அப்ப தொகுதி பிரச்சனையே நிறைய இருக்குங்க போது இப்ப என்னை போன்ற ஆட்கள் சமூக ஆர்வத்தோட இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா வரும்போது அது நாடார்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய எந்த இடத்துல ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு நான் சட்டமன்றத்துல குரல் கொடுப்பேன். உதாரணத்துக்கு சமீபத்துல சிவகங்கை மாவட்டத்துல அஜித்குமார் என்ற ஒரு இளைஞர் எந்த ஒரு தப்பும் செய்யாம காவல்துறையினரால அடிச்சு கொடூரமான முறையில படுகொலை செய்யப்பட்டார். ஆனா நாடார்கள்ல எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களும் அஜித்குமாரோட குடும்பத்துக்கு நேரில் போயிட்டு ஒரு ஆறுதல் தெரிவிக்கல. அவங்க குடும்பத்துக்கு தேவையானதை எந்த இதுமே செய்ய முன்வரல. அதே இது ஒரு மாற்று சமுதாயத்துல சார்ந்த ஒரு இளைஞரோ ஏதோ ஒரு காரணத்துக்காக படுகொலை செய்யப்படும் போது அந்த சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த குடும்பத்தை நேரடியாகவே முதலமைச்சர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. உரிய நிவாரணம் கிடைக்கிறதுக்கு பல கோடி ரூபாய் வேணும்னு முறையா கேட்கிறாங்க. இது எங்க நாடார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்யாம இருக்காங்கிற ஆதங்கமும் வேதனையும் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்துக்கு இருக்குங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு பண்றேன்.